போற போக்க பார்த்தா மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்களால் மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலை வந்துவிடுமோ என்று நாங்கள் கருதுகிறோம் என்று சில சகோதரர்கள் எம்மிடத்திலே கேட்கிறார்கள். ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படுவது மறுமை நாளுடைய அடையாளம் என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் தற்பொழுது நிலைமையை பார்க்கும் பொழுது இதற்கு மாற்றமாக அல்லவா இருக்கிறது, இது எப்படி சாத்தியம் என்று கேட்கிறார்கள். அருமையானவர்களே, இதை பற்றி தான் இந்த பதிவுல டீட்டெயிலாக பார்க்க போறோம். மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்கள் வெற்றி கொள்வது உறுதி, இது மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம். அது எப்படி என்பதை இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. சில சகோதரர்கள் நம்மிடத்திலே ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள். அது என்னவென்றால், தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது முஸ்லிம்களுடைய புனித ஸ்தலமாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்கள் மீட்டெடுப்பது என்பது கேள்விக்குறியாக அல்லவா இருக்கிறது. தற்பொழுது சூழ்நிலை அவர்களுக்கு, அதாவது யூதர்களுக்கு சார்பாக அல்லவா இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், சமீபத்தில் சென்ற வாரம் கூட ஐநா சபையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக தன்னுடைய வீட்டோ பவரை பாவித்தது. இது மட்டுமல்லாமல் நேற்று அமெரிக்காவுடைய இஸ்ரேலிய தூதுவர் சொன்ன அறிக்கை தான், ஒரு காலமும் பலஸ்தீன் அரசாங்கத்தை உருவாக்க நாங்கள் விடமாட்டோம், அது சாத்தியமற்ற விடயம், அது அமெரிக்காவுக்கும் நன்றாக தெரியும் என்று அவர் கூறியிருந்தார். இப்படியாப்பட்ட விடயங்களை பார்க்கும் பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படுவது கேள்விக்குறியாக அல்லவா இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டார்கள். அருமையானவர்களே, எது நடந்தாலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால தெளிவாக சொல்லிவிட்டார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும், இது மறுமை நாளுக்கு முன்னால் நிகழக்கூடிய மிக முக்கியமான அடையாளம் என்று. நபி அவர்கள் சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும். நபி அவர்களுடைய வார்த்தையில் நாங்கள் சந்தேகப்படக்கூடாது. எப்படியாப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிலைமையை மாற்றக்கூடியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலத்துக்கு சொந்தக்காரன், நிலைமைக்கு சொந்தக்காரன், நேரத்துக்கு சொந்தக்காரன். எந்த நேரத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்று அல்லாஹுடைய திட்டத்தில் இருக்கிறதோ அந்த சந்தர்ப்பத்தில் இந்த முழு உலகமும் இதற்கு எதிராக இருந்தாலும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும். அது 100% உறுதி, அதிலே சந்தேகம் கிடையாது. இது நடந்தே தீரும். கண்ணியமானவர்களே, சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் வருது. அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, தபூக்குடைய யுத்தம் சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோலினால் செய்யப்பட்ட ஒரு கூடாரத்திலே அமர்ந்திருந்தார்கள். நான் நபி அவர்களிடத்திலே சென்ற பொழுது என்னை பார்த்து சொன்னார்கள், உஅதுத் சித்தம் பைன யதை ஸாஅ, மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் இந்த 6 விடயங்களை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த 6 விடயங்கள் என்ன என்பதை பற்றி நான் தனியாக ஒரு பதிவிலே பேசியிருக்கிறேன். அந்த பதிவுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த 6 விடயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முக்கியமான ஒரு அடையாளம் தான் சும்ம ஃபத்ஹு பைத்துல் மக்திஸ், பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். ஜெருசலத்திலே அமைந்திருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய முதலாவது கிப்லாவாகிய இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள். இது மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம் என்று நபி அவர்கள் வகைப்படுத்தி விட்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களின் சார்பாக 2 தடவை முழுமையாக வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலாவது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 16வது வருடம், அதாவது கிறிஸ்துக்கு பின் 637வது வருடம் முழுமையாக வெற்றி கொள்ளப்பட்டது. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவியை எடுப்பதற்காக வேண்டி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி சென்றார்கள், எப்படி அந்த ஃபாதிரிமார்கள் சாவியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒப்படைத்தார்கள் என்ற விடயத்தை பற்றியும் நான் தனியாக ஒரு பதிவிலே பேசியிருக்கிறேன். அதனுடைய லிங்கையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். ஆச்சரியமான ஒரு வரலாறு கண்ணியமானவர்களே. 2வது தடவை எந்த சந்தர்ப்பத்திலே வெற்றி கொள்ளப்பட்டது என்றால், அய்யூபியூன்களுடைய ஆட்சி காலத்தில் கிறிஸ்துக்கு பின் 1187வது வருடம், அதாவது ஹிஜ்ரி 583வது வருடம் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுடைய கரத்தினால் மஸ்ஜிதுல் அக்ஸா முழுமையாக வெற்றி கொள்ளப்பட்டது. இந்த யுத்தத்திற்கு தான் சிலுவை யுத்தம் என்று சொல்லப்படும். இப்படி 2 தடவைகள் முழுமையாக வெற்றி கொள்ளப்படும். 3வது தடவை மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களின் சார்பாக வெற்றி கொள்ளப்படுவது மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம். கண்ணியமானவர்களே, தற்பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸாவை எடுத்துக்கொண்டால்
இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே சில இடங்களிலே முஸ்லிம்களுக்கு தொழ முடியும். அது முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் முழு மஸ்ஜிதுல் அக்ஸாவும் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. மாற்றமாக யூதர்களுடைய கட்டுப்பாட்டிலும் சில இடங்கள் இருக்கின்றன. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் செல்லும் பொழுது தங்களுடைய புராக் என்ற வாகனத்தை ஒரு தூணிலே கட்டி வைத்தார்கள். அந்த தூண் இருந்த சுவருக்கு ஹாயித்து புராக், புராக் வாகனம் கட்டப்பட்ட சுவர் என்று சொல்லப்படும். இந்த சுவருக்கு தான் தற்காலத்தில் மேற்கு சுவர் அழுஞ்சுவர் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு அழுஞ்சுவர் என்று சொல்லப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், யூதர்கள் தங்களுடைய நெற்றியை இந்த சுவரிலே வைத்து ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த சுவர் முழுமையாக தற்பொழுது யூதர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது. இந்த சுவரிலே இருந்த ஒரு தூணில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் வாகனத்தை கட்டி வைத்தார்கள். இந்த சுவர் இருக்கிறதே, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களை வைத்து கட்டிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஒரு பகுதி. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களை வைத்து முழு மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் புனல் நிர்மாணம் செய்தார்கள். அவர்கள் கட்டிய மஸ்ஜிதுல் அக்ஸா தற்பொழுது தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு டைட்டஸ் உடைய ஆட்சி காலமாக இருக்கலாம், ரோமர்களுடைய ஆட்சி காலமாக இருக்கலாம். இந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலே முழு மஸ்ஜிதுல் அக்ஸாவும் தகர்க்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஒரே ஒரு சுவர் மட்டும் தற்பொழுது மிகுதமாக இருக்கிறது. இதுதான் இந்த மேற்கு சுவர் என்று சொல்லப்படும். இந்த சுவர் தற்பொழுது யூதர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கிறது. இப்படி மஸ்ஜிதுல் அக்ஸாவை எடுத்து பார்த்தால் சில இடங்கள் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் முழுமையாக முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வரவில்லை. இதற்கு யூதர்கள் விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் முழுமையாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் எடுக்க நினைக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், ஏற்கனவே நான் ஒரு பதிவில் பேசியிருந்தேன், அவர்களுடைய தேர்ட் டெம்பிள் இந்த இடத்தில் தான் இருந்தது. அதாவது கோல்ட் கலர் குப்பா இருக்கக்கூடிய டோம் ஆஃப் தி ராக், இந்த குப்பத்து சஹ்ரா என்ற அரபியிலே சொல்லப்படும். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளால் இருக்கக்கூடிய இந்த பிரசித்தி பெற்ற மஸ்ஜிதுக்கு வலது பக்கமாகத்தான் இவர்களுடைய இந்த தேர்ட் டெம்பிள் இருந்ததாக இவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே இந்த இடம் முழுக்க எமக்கு சொந்தம், அதனால் இந்த இடத்தை நாங்கள் சொந்தமாக்கி கொண்டு எங்களுடைய தேர்ட் டெம்பிளையும் கட்டுவோம் என்று அவர்கள் சபதமிட்டு இருக்கிறார்கள். அருமையானவர்களே, என்ன நடந்தாலும் அவர்களால் இதை செய்ய முடியாது. 1967 வருடம் முழு மஸ்ஜிதுல் அக்ஸாவும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வந்தும் இவர்களால் இந்த கோயிலை கட்ட முடியாமல் போனது. அல்லாஹ் விடமாட்டான் கண்ணியமானவர்களே. இதே போலத்தான் தற்பொழுதும் இந்த கோயிலை கட்டுவதற்காக மஸ்ஜிதுல் அக்ஸாவின் மீது எல்லை மீறி இடையிடையே பல தாக்குதல்களை நடாத்திய வரலாறையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆக கண்ணியமானவர்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா முழுமையாக வெற்றி கொள்ளப்படும். இது மறுமை நாளுடைய அடையாளம். இது எந்த சந்தர்ப்பத்தில் என்றால், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக ஹதீஸிலே சொன்னார்கள், ஸஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், மறுமை நாள் நிகழ மாட்டாது முஸ்லிம்கள் யூதர்களுடன் யுத்தம் செய்யும் வரை என்று சொன்னார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்களுடைய இந்த தாக்குதலுக்கு பயந்து யூதர்கள் கல்லுக்கு பின்னால மரங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வான். இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மரமும் பேசும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு கல்லும் சொல்லும், யா முஸ்லிம் யா அப்தல்லாஹ், முஸ்லிமான அடியானே, அல்லாஹ்வுடைய அடியானே, ஹாதா யஹூதியுன் கல்ஃபி தஆல் ஃபக்துல்ஹு ஃபக்துல்ஹு, இதோ எனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்திருக்கிறான், அவனை வந்து நீ கொன்றுவிடு என்று ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மரமும் பேசும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லல் கர்கத், கர்கத் என்ற மரத்தை தவிர ஃபஇன்னஹு ஷஜரத்தும் மின் யஹூத், இது யூதர்களுடைய மரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த மரம் மட்டும் யூதர்களை காட்டி கொடுக்காது என்று நபி அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள். இந்த ஹதீஸை நம்பக்கூடிய யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த வகை மரங்களை பல மில்லியன் கணக்கு செலவழித்து தங்களுடைய போர்டர்களிலே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேல் ஜோர்தானுடைய எல்லை பகுதியில் இந்த மரங்களை அவர்கள் பல மில்லியன் செலவழித்து வளர்க்கிறார்கள். அந்த நாட்டு மக்களுக்கு இந்த மரங்களை நடும்படி ஊக்குவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரேலிய அரசாங்கத்தில் இருந்து ஒரு நிதி உதவி இந்த மரங்களை வளர்ப்பதற்காக மட்டுமே ஒதுக்கப்படுகிறது என்றால் எந்த அளவுக்கு நபி அவர்களுடைய வார்த்தையில் இவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று பாருங்கள் கண்ணியமானவர்களே. இதற்கு தமிழிலே சீம கருவேலை மரத்துடைய ஒரு வகை என்று கூறுவார்கள். இது சம்பந்தமான எல்லா விடயங்களையும் நான் தனித்தனி பதிவில் தெளிவான ஆதாரங்களுடன் பேசியிருக்கிறேன். அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தருகிறேன். யூதர்கள் என்ற பிளேலிஸ்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது சம்பந்தமான எல்லா விடயங்களையும் அந்த வீடியோக்களிலே உங்களுக்கு காண முடியும். ஆகவே இந்த யுத்தத்துக்கு பிறகு முஸ்லிம்கள் பெரும் வெற்றியை அடைவார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் முழுமையாக வந்துவிடும். ஆக கண்ணியமானவர்களே, இந்த
மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது வெற்றி கொள்ளப்படுவது உறுதி, அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. தற்பொழுது சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் காசாவுக்குள்ளால் நிகழ்த்தக்கூடிய அந்த தாக்குதலை தான் உலக மீடியாக்கள் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மறுமுனையில் என்ன நடக்கிறது என்பது அல் ஜசீராவில் மூலமாக நம்மால் காண முடியுமாக இருக்கிறது. எப்படி காசாவுக்குள்ளால் இவர்கள் அத்துமீறி பல தாக்குதல்களை நடாத்தி பலரை கொன்று குவிக்கிறார்களோ, இதே போல யூதர்களிலும் பலவிதமான பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. யூதர்களுடைய இராணுவ தலைவர்கள் கூட உடனடியாக இந்த யுத்தத்தை நிறுத்துங்கள், எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது என்று கூட அலறக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். அல் ஜசீராவின் மூலமாக எங்களுக்கு பார்க்க முடியுமாக இருக்கிறது. ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தருவான். இந்த யூதர்களுடைய சதி திட்டங்களுக்கு அல்லாஹ் ஒரு முடிவை கட்டுவான். எப்படி மேட்லின் என்ற அந்த கப்பல் இந்த யூதர்களுடைய இந்த இஸ்ரேலுடைய முற்றுகையை உடை தெரிவதற்காக வேண்டி கடல் மார்க்கமாக வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டார்களோ, இதை தொடர்ந்து தற்பொழுது டியூனிஷியாவில் இருந்து 1000 பேரை கொண்ட 9 பஸ்கள் கடல் வழி மார்க்கமாக, அதாவது தரை மார்க்கமாக கடலோர பகுதியினூடாக காசாவை தற்பொழுது சென்றடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் டியூனிஷியாவில் இருந்து ஆரம்பித்து லிபியா, லிபியாவில் இருந்து ஈஜிப்ட், ஈஜிப்டில் இருந்து அந்த ரஃபாவுடைய போர்டருக்குள்ளால் காசாவை சென்றடைய இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் நடந்தவர்களாக, தங்களுடைய வாகனங்களிலே வந்தவர்களாக இந்த பஸ்களிலே போகக்கூடியவர்களை ஊக்குவிக்கிறார்கள். தங்களுடைய சப்போர்ட்டை இவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது 3வது நாளாக அவர்களுடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன? இந்த யூதர்களுடைய இந்த இஸ்ரேலுடைய முற்றுகை உடை தெரியப்பட்டு காசாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய பட்னியை இல்லாமலாக்க வேண்டும், அவர்களை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கிலே ஆயிரக்கணக்கானவர்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமான வீடியோக்களை என்னுடைய அடுத்த சேனலான AFK அரவுண்ட் தி வேர்ல்டில் நான் தெளிவாக பேசியிருக்கிறேன். அந்த மேட்லின் கப்பலை பற்றியும் அது எப்படி சிறை பிடிக்கப்பட்டது, இந்த டியூனிஷியாவிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த சுமூத் பேரணி, இதற்கு சுமூத் பேரணி என்றும் பேர் வைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாகவும் அந்த சேனலிலே நான் பேசியிருக்கிறேன். அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்டையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த விடயங்களை சொன்னார்களோ அதெல்லாம் தற்பொழுது ஒன்று கூட பிசகாமல் நடந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்களுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைப்போம். நிச்சயமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.